நித்யானந்தம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொலியில் 96 தத்துவங்களின் விரிவாக்கமாக தொடர்ச்சியாக தத்துவங்கள் 91 96, அதாவது சயனங்கள் 5 சொல்லுவாங்க. நான் இதில் ஒரு சயனம் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா ஈகோ ஒரு சில விஷயங்களை திரும்ப ரிப்பீட் ஆகிறதுனால அந்த தத்துவங்களை குறைத்து இங்கே சயனத்தில் ஒரு விஷயத்தை பெருகாடுன்ற ஒரு விஷயத்தை ஏற்றி 6 சயனங்களை 6 தத்துவங்களை சொல்லியிருக்கேன். இந்த 6 தத்துவங்கள் என்னன்றது, இது ஸ்டொமக் வயிறு, ரெண்டாவது ஹார்ட்டு, மூணாவது லங்ஸு, நாலாவது கிட்னி, 5வது லிவர். இந்த 5 ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க. இதுக்கு துணை உறுப்பு இருக்குது, அதை பார்ப்போம். இதோட 6வது பெருகாடியை ஒரு தத்துவமாக நான் ஆட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதோடைய துணை உறுப்புகள்னு பார்த்தாக்கா வயிறுடைய துணை உறுப்பு ஸ்ப்ளின், மண்ணீரல். இதற்கு இணையான இன்னும் 6 உறுப்புகள் ஸ்ப்ளீனு பார்த்தோம். அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன்னா சிறுகுடல், லார்ஜ்னா பெருகுடல், யூரினரி பிளாடர்னு சொல்லுவோம், சிறுநீரகப்பை, கேல் பிளாடர், அதாவது பித்தப்பை, ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 5 ராஜ உறுப்புக்கள், அதோட ஒரு சேர்த்து பெருகாடியம் 6, இந்த பக்கம் 6, இந்த பக்கம் ஒரு 6, மொத்தம் 12 உறுப்புகள் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் தத்துவங்களை இது பேரலாக இருக்க வச்சு 6 தத்துவங்களை சொல்லியிருக்கோம். இப்போது இதுவரை கண்ட 100 to 90 தத்துவங்கள் ப்ளஸ் 96 தத்துவங்கள், மொத்தம் 96 தத்துவங்கள். இது உடல் இயங்குவதற்கு பிரதானமாக எல்லா சிஸ்டத்தையும் வழிவகுக்குது. சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் பார்த்தா 12 இன்டர்னல் ஆர்கன். சாஃப்ட்வேர் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்த்தோம். அந்த கரணம், ஆன்ம தத்துவங்கள், அப்புறம் தசவாயுக்கள் கூட நம்ம பார்க்க முடியாது. பட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம், ஹார்ட்வேரில் தான். வேரியஸ் கோசாஸு, சக்ராஸு, இதெல்லாம் பல விஷயங்கள் சூட்சும நிலையில் இருக்குது. அதெல்லாம் அது சாஃப்ட்வேர்ன்ற மீனிங் சொல்லியிருக்கேன். ஹார்ட்வேர்னா ஃபிசிக்கலாக பார்க்குற விஷயங்கள் இந்த 12 இன்டர்னல் ஆர்கன். அப்புறம் இது இயக்கிறதுக்கு 6 இன்ட்ரா ஆர்கன் இருக்குது. இந்த இன்ட்ரா ஆர்கன் தான் சக்கரங்கள். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த உடலை இயக்குது. அதுக்கு வைட்டல் ஃபோர்ஸ் வாதப்பித்த கபம் இருக்குது. இதை இயக்க சக்தியாக இந்த உடம்பை இயக்குது. அப்போது இதை வைத்து தான் மற்ற உறுப்புகள், எலும்பு, ஃப்ளஷ் எல்லாம் உடலுக்கு பூட்டப்பட்டு இது ஒரு மனிதனாக ஐம்புலன்கள் போட்டப்பட்டு இந்த மனிதனாக நம்ம காட்சியளிக்கிறோம். அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்போது இந்த விஷயங்கள் நடக்குதுன்னாக்கா அதுக்கு பிரதானமாக தசவாயுக்கள் எப்படி துணை பெறுதுன்னு பார்ப்போம். இந்த தசவாயுக்கள் 10ன்னு பார்த்தோம். இந்த 10 தசவாயுக்கள் பிராணன் ஏர். இது ஏர் எலிமெண்ட்டுக்குரிய இது வாயு தத்துவத்திலேருந்து பிராணன் ஏர் வருது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் என்ன பண்ணாக்கா நம்ம ஹார்ட்டுக்கு ஏரியில் உக்காந்து, மெயின் அங்கே தான் உட்காரும், அங்கே உட்காந்து அதனுடைய வேலையை செய்யும். இந்த ஹார்ட்டு, செஸ்ட்டு, நெக்கு, அப்போ ஹெட்டு, அப்போ நோஸ் டிப்பு வரையும் இந்த ஏர் உள்ளுக்குள்ளே போய் நம்முடைய மைண்டு, புத்தி, சித்தம், அந்த நம்ம ஆல் சென்ஸ் அண்டு ஆர்கன்ஸும் டேக் கேர் பண்ணிவிட்டு அவனுடைய ஃபங்க்ஷனுக்கு வழிவகுக்குது மெயினாக. அது இல்லாமல் துப்புதல், இருமுதல், தும்மல், கொட்டாய் விடுதல், ப்ரீத்திங் பண்ணுறது, அப்புறம் நம்ம உணவுக்கு கீழே ஸ்டொமக்கு தள்ளுறது, இவ்வளோ வேலை இந்த பிராணன் ஏர் வாயு தத்துவத்தில் செய்யுது. இரண்டாவது அபானன் ஏர். இது தீபூதத்தின் தத்துவத்திலிருந்து வெளிப்படுது, ஃபயர் எலிமெண்ட்டு. அப்போது இது எங்கே தங்குதுன்னு பார்த்தாக்கா நம்முடைய குதம், அதாவது மலவாய், இப்பு, ஜாயின்ஸு, தைஸு, நம்ம யூரினரி பிளாடர் இருக்கு இல்லையா, சிறுநீரகப்பை, அப்புறம் நம்முடைய ஜன உறுப்புக்கள் இந்த ஏரியாவில் தங்கி அவனுடைய ஃபங்க்ஷனை டேக் கேர் பண்ணிக்குது. அதே மாதிரி நம்ம மலம் கழிக்கிறது, யூரின் கழிக்கிறது, இது எல்லாமே வெளிப்போகிறதுக்கு, அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பம்ஸு வெளியேறுவதற்கு,
குழந்தை பிரசவம் ஆகத்து வெளியேறத்துக்கு, அதே மாதிரி நம்முடைய வாயு இருக்குல்ல அது வெளியேறத்துக்கு எல்லாத்துக்குமே இது வந்து லோயர் அப்டோமனிலிருந்து இருந்து நான் சொன்ன உறுப்புகள் ஏரியிலிருந்து அவனுடைய இயக்கத்தை பார்த்து இந்த ஃபங்க்ஷனை செய்து கொண்டு இருக்குது. மூணாவது வந்து வியானனியர். வியானனியர் வந்து ஆகாய தத்துவத்தின் பாட்டு. அப்போது ஸ்பேஸ் எலிமெண்ட்டு இது எங்கே தங்குதுனாக்கா, இது உடம்புல எல்லா இடத்துல எப்படி இந்த ஆகாயம் வந்து எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்குதோ அதே மாதிரி இது உடம்பு ஃபுல்லாக வந்து பரவி அது வந்து நமக்குள்ளே வந்து எல்லா வேலை சேர்த்து துணை புரியுது. லைக் வந்து என்ன பண்ணுனாக்கா, இது வந்து நம்ம நடக்கிறதுக்கு, நம்ம பாடி பார்ட்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு, இந்த கண்களை வந்து ஐலிட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு, இது மாதிரி வந்து ஐலிட்ஸ் மூவ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, இதை மாதிரி செயல்படுறதுக்கு இந்த வியானனியர் வந்து துணை பெறுது. அதே மாதிரி இந்த உடம்பு ஃபுல்லாக வியாபித்து இருக்கிறது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமானனியர். இந்த சமானனியர் வந்து நீர் தத்துவம், நீர்பத்தினுடையது, வாட்டர் எலிமெண்ட்டினுடைய பாட்டு. இது வந்து எங்கே இருக்குதுனாக்கா, நம்ம ஆர்டேரியா கீழே இருந்து ஸ்டொமக்கு, இன்செஸ்டைனு, டைஜஸ்ட் சிஸ்டம் எல்லாத்துக்கும் வந்து அது கீழே இருந்து தொப்புள் இந்த ரெடிப்பட்ட ஏரியாவில் இருந்து இது வந்து பாடியோடைய சென்ட்ரல் பார்ட்டில் எல்லா பாகத்தையும் இயக்குது. மெயினாக வந்து வயிறு இயக்குது. அதனுடைய ஜடாரகனி வரத்துக்கு, டைஜஷன் பண்ணுறதுக்கு, வாட்டர், ஃபுட் நம்ம சாப்பிட்ற எல்லாமே வந்து டைஜஷன் ஆனால் இந்த சமானியரம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி இந்த சாப்பிட்ட நம்ம ஃபுட்லேருந்து வர ரசத்தில் வந்து தனித்தனி பிரித்து அதை வந்து பண்ணுற செயலுக்கும் இந்த சமானியர் உதவி பெறுது. இது வந்து சாப்பிட்ட சாப்பாடுலேருந்து வேஸ்ட்டை வந்து தனியாக எடுத்து ரசம் தனியாக பிரித்து அந்த ரசம் வந்து உடம்புல போகிறதுக்கு, தாதுக்கள் உடம்புல போகிறதுக்கு வந்து வழி வைக்குது, எல்லா பாடிக்கு போகிறதுக்கு. அதே மாதிரி இது வந்து எல்லா ஏர் மூமெண்ட்டையும் நேவல் பாயிண்ட்லேருந்து லெக் வரையும் இருக்க எல்லா ஏர் மூமெண்ட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோலிங் எலிமெண்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து உதாரணன் ஏர். இந்த உதாரணன் ஏர் வந்து மண் தத்துவம், மண் போதத்தினுடையது. இது எங்கே நிற்குதுனாக்கா, கீழே நம்ம காப் மசில்ஸ், தொப்புள், நெக்கு அண்ட் நோஸு, அவனுடைய ஃபங்க்ஷனுக்கும் சரி, பேசுகிறதுக்கு, அப்புறம் வந்து மைண்டு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு, பாடி ஸ்ட்ரென்த்துக்கு, நம்ம பாடி வெட்டிக்கலாக நிற்கனாக்கா அதுக்கு துணை புரியறதுக்கு, நம்ம பாடி கலர் கொடுக்கறது, நம்ம பாடியிலேருந்து ஆறா வெளிப்படுறது, நம்முடைய மெமரி, இதெல்லாம் வந்து இதுதான் பார்த்தது. உதாரணம் வந்து நார்மலாக வந்து தொப்புளுக்கு மேல் இயங்கும், அப்படி மேல் நோக்கி போகும். அபானியர் வந்து தொப்புளுக்கு கீழே இருந்து அடிவட்டில் கீழே மலவை நோக்கி இயங்கும். இப்படி இருக்குது. இதை மாதிரி வந்து இயங்கி எல்லா செயல்களும் செய்யப்படுறது இந்த உதாரண வந்து வழிவகுக்குது, மேல் நோக்கி இயங்கும் வாய்வு. அதுக்கடுத்து நாகன்யார். இது வந்து நம்முடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், கண்களை ஓப்பன் செய்வதற்கும், நம்ம ஒரு எக்ஸைட்டடாக இருக்கும்போது ஏர் வந்து பூசப் ஆகுது இல்லையா, அதுக்கும், கண்கள் ஐலிட்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கும், வாமிட் பண்ணுறதுக்கும், நம்ம துப்புறோம் இல்லை, இந்த செயலை செய்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த நாகன்யார் தான் வந்து இந்த செயலை செய்யுது. 7வது வந்து கூர்மன்யார். இது வந்து மைண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஐபால்ஸ் ரொட்டேஷன் பண்ணுறது, கொட்டாய் உரத்துக்கு தேவையான ஏர் கொடுக்கறது, கண்ணில் தண்ணி வருதுன்னா அந்த செயலை செய்கிறதுக்கு, வாயை மூடுறதுக்கு, இதை மாதிரி செயலாம் செய்கிறதுக்கு தான் இந்த கூர்மன்யார் வந்து அதனுடைய இருந்து செயல்படுது. அப்புறம் கிருகரன்யார். இது வந்து நம்ம வாட்டரில் நாக்கில் வந்து உமிழ் சுரக்குது இல்லையா, அந்த உமிழ் சுரக்கிறது இந்த கிருகரன்யார் தான் வழிவகுக்குது. அப்புறம் அதில் மியூக்கஸ், நம்ம கபாலம் பாமாது இல்லையா, அது மியூக்கஸ் வந்து மூக்கு வழியாக வெளியில் வரத்துக்கும் அந்த செயலை செய்கிறதுக்கும், அப்புறம் வந்து பசி எடுக்கிறதுக்கும், பசியை தூண்டுறதுக்கும், அப்புறம் ஏதோ ஒரு ஆக்ஷன் செய்கிறதுக்கும், அதே மாதிரி தும்முறது, காஃப் பண்ணுறது, இதை மாதிரி செயல் புரியறதுக்கு கிருகரன்யார் வந்து நமக்கு வந்து இருந்து செயல்புரியுது. தேவத்தந்தனியார், 9வது தேவத்தந்தனியார். இந்தியார் வந்து டஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் டைனஸ் கொடுக்குறது, வேக்கப்பு, லேசினஸ்ஸு, அட்டாக்கிங்கு,
மூவிங் ஐஸு, ஃபைட்டு, ஆர்கியூமெண்ட் இதுக்குள்ள இந்த தனநீர் வந்து இந்த உடலை வந்து இறந்து அழிக்குது.